ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இன்றைக்கி ரணகல்லி பிளான்ட் பற்றி பார்க்கலாம். ரணகல்லியா இல்லை, கட்டி போட்டால் குட்டி போடும். கட்டி போட்டால் குட்டியை போடுமா? அது என்னங்க இது? வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஆள் உயரத்துக்கு வளர்ந்துருக்கக்கூடிய இவ தான் ரணகல்லி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முட்டு மாதிரி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஹைட்டு கலந்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஸ்டெம்லேருந்து நிற்க வைக்க முடியலங்க ஃப்ரெண்ட்ஸ், விழுந்துட்டு இருந்தான். அதுக்கு தான் ஒரு மூங்கில் குச்சி போட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இவங்க தான் ரணகல்லி. மேலே போனீங்கன்னா காய் காய்ச்சிருக்காங்க. இந்த மாதிரி காயின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு. அது மொட்டு வச்ச மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்கிறது. எனக்கு தெரியல, ஏதாவது அதை பற்றி தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸ் கொடுங்க. நாங்கள் கூகுளில் பார்க்குறப்ப பூக்கள் மாதிரின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் இது இலை மூலியமாக தான் நம்ம உற்பத்தி பண்ணணும். பாருங்கள் என்ன அழகு பாருங்கள். நல்ல ஒரு ஆள் உயர்த்து வளர்ந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேபிஸ் இருக்காங்க பாருங்கள். இதை எடுத்துட்டால் தான் உங்களுக்கு தெரியும். இதான் தொட்டி, அதனோட தொட்டி. அதுலேயும் ஒரு சின்ன செடி இருக்குது பாருங்கள். மினி பிளான்ட்டெல்லாம் இருக்காங்க பாருங்கள். இது ஏதோ மூங்கில் செடி மாதிரி ஹைட்டாக வளர்றாங்க. இந்த பாட்டிலையும் தொட்டி வச்சுருக்கோம். இதே செடி தான். ஆனால் இவங்களும் வளருவாங்க போல இருக்கு. ரொம்ப ஒரு லீஃபை கட் பண்ணி, லீஃபை நூல் போட்டு கட்டி போட்டோம்னாவே இவங்க பேரே கட்டி போட்டால் குட்டி போடும் பிளான்ட்டு தான். இந்த இலை அரும்புகள்லேருந்து பிளான்ட்டாக வருவாங்க. இது நல்ல மெடிசனலாகவும் பயன்படுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீரிழிவு நோய்க்கு, அதாவது சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த வியாதிக்கு இது நல்ல ஒரு மருத்துவம். அதாவது இதை தொடர்ச்சியாக நம்ம 7 நாள் சாப்பிட்டோம்னா சுகர் கண்ட்ரோல் ஆகுங்கிறாங்க. சாப்பிட்ற மெத்தட் கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லீஃப்லேருந்து, எது ஃபஸ்ட் லீஃப்னால் இந்த லீஃபை இது தொடர்ச்சி அப்படியே அடுக்கடுக்காக இருக்குது இல்லைங்களா, இது அடுக்கு இலை வகையை சேர்ந்தது. மாறி மாறி அடுக்கு இருக்கும். இதை மேல் அடுக்குலேருந்து வரிசையாக கீழ் வரலும் ஒரு 7 இலையை 7 நாள் தொடர்ச்சியாக சாப்பிடும்போது சர்க்கரை நோய் குணமாகும். அது இல்லாமல் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் இதாக இருக்கிறதுனால அவங்களும் சாப்பிட்டாங்கன்னா அந்த இதுவும் டிசீஸும் கம்மியாயிடும். அதனால் நமக்கு தெரியாத சில மெடிசனுக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. இது விதை கிடையாது. ஆனால் இந்த ஒரு லீஃபை கட் பண்ணி மண்ணில் வச்சிங்கனாலும் வந்துடும். இதில் லீஃபை கட்டி போட்டாலும் குட்டி போட்டுரும். இந்த பேரே கட்டி போட்டால் குட்டி போடும் பிளான்ட்டு தான். அது இல்லாமல் இன்னொரு பேர் ரணகல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏர் லீஃப் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. இந்த சதைப்பற்றுள்ள ஒரு இலைகள் வகையை சேர்ந்தது இதெல்லாம். பாருங்கள், இலை பாருங்கள் இன்னும் திக்னஸாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூச்சி தொந்தரவு தான் அடிக்கடி ஓட்டை போட்டு வச்சுருக்கு. ஒரு செடி வச்சுட்டோம்னா வாங்கி நிறைய அது மூலியமாக தானாகவே உற்பத்தி ஆகிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரே ஒரு இது அந்தலேருந்து தொட்டிலேருந்து எடுத்து வச்சேதான். பாருங்கள், இது மாதிரி இந்த தொட்டிலையும் ஒன்று தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய உற்பத்தி ஆகிருக்காங்க பாருங்கள். நல்ல மெடிசனல், நீரழிவுக்கு ரொம்ப மெடிசனல். ரத்த அழுத்தத்துக்கு சாப்பிட்லாம், ப்ரெஷருக்குங்கிறாங்க. இதில் எனக்கு டவுட்டாக இருக்குது. அதாவது கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சவங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். ஆனால் இது சுகருக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லீஃப் பார்த்திங்கனாவே இது ஒரு டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த லீஃபோட டிசைன் பார்த்திங்கனாவே திக்னஸாகவும் இருக்குது. அதே மாதிரி ரணகல்லி, பெரிய ரணகல்லியை பார்த்துடலாம் வாங்க. இங்கே பாருங்கள், ரணகல்லி இதோ மொட்டு மாதிரி வச்சுருக்காங்க. இதை பார்த்தா அந்த கொண்டைக்கடலை செடியில் இந்த மாதிரி தான் கொண்டைக்கடலை உள்ளே காய்ச்சிருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது கூகுளில் நிறைய பூவோடு இருந்துச்சு.
வச்சுக்கோங்க. எங்கள் ரணகலி பிளான்ட்டு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Again once I say thank you for watching our channel. Thank you.